நாங்கள் என்ன பேசுக்க நீ காயினச்சு உருட்டின்னு இருக்க. அவளை விட்றா, நீ சொல்லு. இந்தியா வந்து 2020 வல்லரசு நாடு ஆகுன்னு ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார். இப்போ 2024 வந்துச்சு, இன்ன வரைக்கும் இன்னும் ஆகலை. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கு, நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி ஆகலை. ஏன்? அட ஒன்றுமே இல்லாத துபாயெல்லாம் வெறும் பெட்ரோலை வச்சுக்கிட்டு வேர்ல்ட் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாட்டோட அரசியல் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்களா? சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லலை, இன்னும் தெளிவான அரசியல் வேணும்னு சொல்கிறேன். நம்ம தான் அரசியலை கையில் எடுக்கணும். நம்பலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதுக்குன்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்லாம் நான் சொல்லலை. இருக்கிற கட்சிகளோட சேர்ந்து மக்களுக்கு கரெக்டான வழியில் பணிபுரியணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஹே காய்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம சாதாரண ஒரு யூடியூபர்ஸ், நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனால் தனியாக இல்லை, இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் ஒன்றா சேர்ந்தா அது சாத்தியம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். நம்மள நம்பி யார்டா வருவா? Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG squad. இவர் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி முதல் குரல் இவரோடதாக தான் இருக்கும். அண்ட் அதனே இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மற்ற எந்த ஸ்டேட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரோட வீடியோஸில் முதல்ல பதிவு பண்ணுவார். இவரோட 15 மினிட்ஸ் வீடியோஸ் பார்த்தாலே இந்த பிரச்சனையோடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கு போலீஸும் சரி சட்டமும் சரி எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே புரிய வைப்பார். கடந்த எலெக்ஷனில் கூட அண்ணாமலை, சீமான் போன்ற பெரிய பெரிய தலைவர்களோட பேட்டி எடுத்து மக்களான நம்ம கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெளிவாக பேசி புரிய வச்சிருப்பாரு. அண்ட் அதனே இல்லாமல் அவரை பற்றி எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு விஷயமாவே எடுத்துக்காம மக்களான நம்ம கிட்ட நடந்த உண்மையை கரெக்டான முறையில் போய் சேர்க்கணுன்றதுல தெளிவாக இருக்காரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனால் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. Hello better citizens, this is me advocate Vignesh Muthukumar. ஒரு கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டீட்டெயிலாக தெரிவிப்பார். இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், எதுக்காக அந்த சட்டம், மக்களுக்கு அந்த சட்டம் எப்படி பயன்படும், இது எல்லாமே ஈஸியாக புரிய வைப்பார். இவருக்கு கமெண்ட்ஸ் வரும் கேள்விகளுக்கு வீடியோ மூலமாக பதில் தெரிவிப்பார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கும், அதாவது பைக்கில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம், சிக்னல் கிராஸ் பண்ணி போயிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், போலீஸ் பிடிச்சிடறாங்க. நம்ம லஞ்சம் கொடுக்க அவசியம் கிடையாது, அது எப்படி ஃபைன் கட்டலாம், இல்லை எப்போ கட்டலாம், எந்த டேட்டுக்குள்ளே கட்டலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சட்டப்படி எப்படி அணுகணும்னு சொல்லுவாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவன், அப்புறம் ஃபேக் மார்க்கெட்டிங் பண்ணுறவன், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்லுவாருங்க. யூடியூப்ல மக்களுக்காக எவ்வளோ பண்ணுறாரு, இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. Who is Rajaraja Cholan? Why is there so many controversies around him? கீர்த்தி ஹிஸ்ட்ரி, நம்ம மறந்த எஜுகேஷன் சிஸ்டம், ரியல் ஹிஸ்ட்ரி, பல அன்டோல்ட் ஸ்டோரிஸ், எது உண்மை எது போய், யார் எப்படிலாம் பேசி ஸ்கேம் பண்ணுறாங்க, இந்தியன் ப்ராப்ளம்ஸ், இந்தியன் பொலிட்டீஷியன் இஷ்யூஸ், இது எல்லாத்த பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் அதனே இல்லாமல் PM மோடி கையிலேருந்து நேஷனல் கிரியேட்டர் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. Geetika Govindasamy, known as Kirti History. இவங்க சேனலில் இல்லாத கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. நேஷ்னல் இஷ்யூஸ், நேஷ்னல் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாத்த பற்றியும் அவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க மக்களும் இதை புரிஞ்சிக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெண்கள்லாம் கூட அரசியலை பற்றி பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிற பல பேர் மத்தியில் இவங்க உண்மையான விஷயத்த பல பேருக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் அரசியலுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்கள் வரும்னு நம்புகிறோம். இப்படிலாம் அவங்க ரெகுலராக வீடியோஸ் பண்ணி போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஏன் நம்ம நாட்டு CMலேருந்து PM வரைக்கும் ஏன் இருக்கிற அரசியல்வாதி எல்லாமே சம்பளம் வாங்கி தான் வேலை செய்கிறாங்க. இங்கே காசும் அடிப்படை தேவை தானே. ஓகே, இவங்க 3 பேர் அரசியலுக்கு வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இவங்களை பற்றி மட்டும் சொல்லலை, இன்னும் சயின்ஸு, டெக்கு, ஹெல்த்துன்னு இதை பற்றிலாம் கூட பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஹாய் சோல்ஜர்ஸ். A2D ஒரு டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு சராசரி மனிதனுக்கு புரியும்படி காமெடி கலந்து சொல்லுவார். இவர் கொடுக்காத டெக்னாலஜி அப்டேட்டே கிடையாது. ஒரு மொபைல் கம்பெனி எப்படி ஸ்கேம் பண்றான், டெலிகிராம் எப்படி பேன் பண்ணுது, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் நம்மளுக்கு புரிய வைப்பார். ஒரு யூடியூப் நடக்கிற ப்ராப்ளம், சோலோ கிரியேட்டர் வர்சஸ் கார்ப்பரேட் கிரியேட்டர், அவங்களுக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம் நிறைய எடுத்து பேசுவாங்க. நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு டெக்னாலஜி ரொம்பவே அவசியம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அந்த டெக்னாலஜி யார் கற்றுக் கொடுப்பா, அது நந்தா ப்ரோ பண்ணுவார்னு எனக்கு தோணுது. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா வேணும், பிரைஸ் வந்து கூட ஒரு 1000-2000 போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லார் கையிலுமே இந்த ஜென்ரேஷன்ல மொபைல் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஏன் குழந்தை கூட மொபைல் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. இவர் நியூ மொபைல்ஸோட ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுப்பாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. புதுசாக என்ன மொபைல் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு, அந்த மொபைலை நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மொபைலுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் புதுசாக கம்பெனிக்காரங்க கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் பற்றியுமே நம்மளுக்கு ஈஸியாக பேசி புரிய வைப்பார். அண்ட் அதனே இல்லாமல் அந்த மொபைலை நம்ம ஏன் வாங்கணுன்றதை பற்றியும் நம்மளுக்கு தெளிவாக பேசி புரிய வைப்பார். மொபைல் ஃபோன்ஸோட யூசேஜ் நம்ம எல்லாருக்குமே தேவை தான், பட் அதை தேவைக்கு மீறி யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது. டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி வளர்ச்சியோட முதல் படியே மொபைல் ஃபோன்ஸ் தான். இந்த மாதிரி டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பர்சன் அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் டெக்னாலஜி வளரும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. இப்போ இவங்க இருக்காங்கல்ல, A2D அப்புறம் டெக் பாஸ், இவங்க 2 பேருமே நம்ம டெக்னாலஜி அப்புறம் டிஜிட்டல் சர்வீஸ்லலாம் ஒரு படி மேலேனே சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. அறிவியல் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது மிஸ்டர் ஜிகே தான். மயில்சாமி அண்ணாதுரை எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவரே இவரை பற்றி பெருமையாக பேசுவார். நாசா இஸ்ரேலோட அறிவியல், பிளானட் சம்பந்தமான புரிதல், நிறைய புதுவிதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள், லைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபெயிலியர் சயின்ஸ், அந்த ஃபெயிலியர் சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, இந்த மாதிரி அறிவியல் சார்ந்து இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இப்போல்லாம் சயின்ஸ் புக் படித்து தான் நம்ம சயின்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இவரோட சேனலை பார்த்தாலே சயின்ஸை பற்றின மொத்த புரிதலும் நம்மளுக்கு வந்துடும். 100 வருஷம் 500 வருஷம் ஏன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையாக இருக்கிற அறிவியலை பற்றி கூட இவர் இப்போ பேசியிருக்காரு. அதுனே இல்லாமல் அப்போ இருக்கிற அறிவியலுக்கும் இப்போ இருக்கிற அறிவியலுக்கும் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெளிவாக புரிய வச்சிருக்காரு நம்ம கிட்ட. ஸோ அறிவியல் சார்ந்த ஒருத்தர் அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படின்னா அறிவியலும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எளிமையான முறையில் புரியும்னு நம்புறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாக்கி இருக்கு. லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள். இவர் சேனல் நேம்லேயே தெரியுங்க எஜுகேஷன் எவ்வளோ சிம்பிள் ஆக்கணும்னு. இதுதாங்க இவரோட மோட்டிவ். சயின்ஸ், மேக்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி இது எல்லாமே இருக்குங்க இவரோட சேனல்ல. இவர் பண்ற கண்டென்ட் எல்லாமே வேர்ல்டு கிளாஸா இருக்குங்க. இவர் சொல்ற சயின்டிபிக் மிஸ்டேக் எல்லாமே அட ஆமால அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பிகைன் சயின்ஸ், கிராவிட்டி, ராக்கெட் ஃபியூல் இதை பத்தி எல்லாமே இவர் சேனலை பார்த்தா ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. இது எல்லாமே இவர் ஸ்டைல்ல வேற கெட்டப்ல வருவாருங்க, வந்து சொல்லுவாரு. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போதான் நம்ம நிறைய படம் பார்க்குறோம், ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐ மூலயமாக நன்மைகள் தீமைகள் பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லுவார். இவரோட அரசியல் பயணம் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். நீங்களாம் சொல்றதை பார்க்கும்போது இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் நம்மளோட அரசியல் மாற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தான் தோணுது. நானும் ஒரு சில யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன். சாம்பல் மேடுகளுமாய் புகை மண்டலமாக இருக்கக்கூடிய என்னெல்லாம் ஆகிட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்மளோட தமிழக அரசியல் மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் அரசு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இவர் பார்த்துருப்பீங்க. யூடியூப் ப்ரூட்டஸ். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும், இப்போ வந்துட்டு நம்மளோட சிஎம் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போறாரு, ஒரு திட்டத்தை வந்துட்டு கொண்டு வராருன்னா அந்த திட்டத்தை பற்றியும் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம பிஎம் வந்துட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாரு அப்படின்னா எந்த விஷயத்துக்காக வந்துட்டு போறாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் அடிக்கடி வந்துட்டு வீடியோவில் சொல்லுவார், என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அரசியல் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்னமோ உண்மைதான். இவரோட சேனலை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அரசியல் பிரச்சனைகளை பற்றியும் வந்துட்டு பேசியிருப்பாரு. சில அரசியல் மேடைகளையும் வந்துட்டு இவர் பேசுறது வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இவர் அரசியல் மேடையில் பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி சார்ந்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் பேச மாட்டாரு. இவர் எப்பயுமே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான நல்லது எது கெட்டது எது அப்படின்றதையும் வந்துட்டு தெளிவா எடுத்து வைப்பாரு. எந்த ஒரு கட்சியும் சார்ந்து பேசாம இவர் எப்பயுமே வந்துட்டு பெரியாரிசம், மார்க்சிசம், அம்பேத்கரிசம் வந்துட்டு ஃபாலோ பண்றதுனால இவர் வந்துட்டு நம்மளோட அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட கருத்து. இவர் அரசியலுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பாத்தியா, முன்னாலே ஏத்துக்க முடியுது. அதனால தான் சொல்றேன் யூடியூபர்ஸ் எல்லாமே அரசியல் வரணும்னு. இருங்க இவங்களோட மட்டும்லாம் முடிச்சிட முடியாது. இந்த மாதிரி இன்னும் பல யூடியூபர்ஸ் இருக்காங்க. So sit back, relax and enjoy. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி மேலே கான்சியஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நிறைய பேருக்கு இப்போ தான் வந்துட்டு அவேர்னஸே வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எனக்கு என்னோட ஃபிசிக்கல் பாடியை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்தது காரணம் மெயின் ரீசனே வந்துட்டு தருண்குமார்னு கூட சொல்லலாம். இவரோட சேனலில் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் வந்துட்டு அழகாக பேசிட்டு இருப்பார். உங்கள் மசில் வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் தான் எடுத்துக்கணுன்றதுலாம் சொல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டே வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு சாப்பிட்டா நம்ம மசில் பில்ட் ஆகும் அப்படின்றத ரொம்ப ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லுவாரு. ரீசெண்டா நம்மளோட மதன் கௌரி, A to D இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபினான்ஷியலா, அதாவது இப்போ நிறைய வந்துட்டு ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வந்துட்டு தப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணா இப்படி வரும்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம கரெக்டா வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம இதுல பண்ணணும், ஃபினான்ஷியலா வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத பத்தியும் வந்துட்டு ரொம்ப தெளிவா பேசினாங்க. இந்த சின்ன வயசுல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ சயின்டிஃபிக்கா அதை பத்தி எடுத்து சொல்றதா இருக்கட்டும், ஃபினான்ஷியலி வந்துட்டு இவ்வளோ என்ன சொல்றது ஒரு தெளிவு இருக்கு இந்த வயசுல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதை தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஒரு சைடு பார்த்தா ஹெல்த் பற்றி ஒரு சின்ன பையன் பேசுறான், இன்னொரு சைடு பார்த்தா ஒரு டாக்டர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் சாப்பிடணும். ஒரு யூடியூப் சேனலை பார்த்து என்னோட மனநிலையே மாறிடுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மைதான். ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட் டாக்டர் அஸ்வின் விஜய் இவர் வீடியோ வந்துட்டு நீங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இவர் மெயினாக ஒரு வீடியோவில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதனோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா அவனை சுற்றி நிறைய விஷயம் அவனால் மாற்ற முடியும் அப்படின்றது தான் வந்துட்டு அவரோட ஸ்ட்ராங்கான
பிலீஃப். இப்போ ஒரு விஷயத்தை ஒரு வீட்டையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம குடும்பமே அதை ஃபாலோ பண்ணும், அப்புறமா அந்த ஏரியா ஃபாலோ பண்ணும், அந்த நாடே ஃபாலோ பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு அவரோட மோட்டோ. டெய்லி இவரோட வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு மோட்டிவேஷனலாக இருக்கும். இவர் வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம வந்துட்டு என்னடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா கூட இவர் வீடியோ பார்க்கும்போது வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையே வந்துட்டு வரும். ஸோ ஒரு தனி மனிதனுக்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு விஷயம் வந்துட்டு மோட்டிவேட் ஆகுது அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு நாட்டோட தலைவரானா கண்டிப்பாக நல்லா இருக்கும்ல. இதை தான் வந்துட்டு நானும் ஃபீல் பண்ணேன். இவர் வந்துட்டு ஒரு நாட்டோட தலைவராவோ இல்லை அரசியல் கட்டமைப்பில் வந்துட்டு இவரோட பங்களிப்பு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. காசும் அடிப்படை தேவைதான்னு சொல்லி நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஃபினான்ஸ் பற்றி பேசுறதுக்கு இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. வணக்கம், என் பேர் பூஷன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூஷன். ஃபினான்ஸ் பூஷன் இவரோட யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் நல்லா எடுக்க முடியும். ஒரு பணத்தை நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கில் போடுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங்லேருந்து அதை எப்படி நீங்கள் வந்து ரிட்டர்ன் பேக் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டீட்டெயிலாக நமக்கு வந்து இது வரைக்கும் எந்த சேனலையும் பெருசாக சொல்லி நானும் பார்த்ததில்லை. ஆனால் இவரோட சேனலில் இன்னைக்கு அப்டேட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண போகிறேன், நான் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு அமௌண்ட் போகிறேன்னா அந்த அமௌண்ட்டு எந்த லெவலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். அதே அமௌண்ட்டை நம்ம போடுற அமௌண்ட்டு அது எப்படி டபுளாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம போடுற அமௌண்ட்டை எப்படி ரிட்டர்ன் எடுக்கலான்றதே அவர்கிட்ட நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு யூடியூபர் நம்ம அரசியலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரமாகட்டும் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட் ஆகட்டும் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றதை நினச்சி பார்த்தாலே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவ்வளோ பேரை பார்த்தோம்ல, ஆனால் இவரை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். வெறும் வாய்ஸ் ஓவர் வச்சு மட்டுமே அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி நம்ம எல்லாருக்கும் செம்மையா புரிய வைப்பாரு. ஹலோ நண்பா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கேரக்டரோட ஃபேஸ் கூட நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் இவர் தர இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம லைஃபோட மோட்டிவேஷன் தான். நம்ம லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, ஃபினான்ஷியலி நம்ம எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், அண்ட் நியூ ஐடியாஸ், நியூ பிகினிங்ஸ், இந்த மாதிரி பல விஷயத்தில் நம்மளோட லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க இந்த மாதிரி மக்களை மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களை கரெக்டான முறையில் வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரி சரியான சிந்தனை உள்ள ஒரு ஆளாக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன், இவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டதை பேசி கமெண்ட் செக்ஷனில் நம்ம எல்லாரையும் கழுவி ஊற்ற போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்படி இல்லை, நம்மள எல்லாரையும் நல்லா புரிஞ்சுப்பாங்க, நம்புவோம். தப்பாக ஏதாவது பேசினா அவங்களே சொல்லட்டும்பா, நம்ம திருத்திப்போம். அடி வாங்காம இருந்தா சரி. ஆமா, இந்த ரிஷி மீடியா என்ன ஆனாரு? நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. யூடியூப் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து இவர் வீடியோக்கு வந்து நான் பயங்கர ஃபேன்னு கூட சொல்லலாம். அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் பின்னாடி வந்துட்டு நாங்கள் பிளாக் ஸ்க்ரீனே வந்துட்டு பார்த்தோம். உங்களுக்கு யாருன்னு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ரிஷிபீடியா. அவரை பற்றி தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்துட்டு அமானுஷம்லாம் வந்துட்டு நடக்குது அப்படின்றது அவர் வீடியோவில் பார்த்து தான் வந்துட்டு நானே பயங்கர க்யூரியஸாக நிறைய நாட்டுக்கெலாம் வந்துட்டு அவரோட விஷுவலைசிங் இமேஜினேஷன்லேயே வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப கன்சிஸ்டன்சியாக நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி போட்டுட்டு இருந்த ஆள் வந்துட்டு இப்போ காணவே காணோம். எங்கே தான் போனீங்க ரிஷி ப்ரோ? ப்ளீஸ் நீங்கள் முதல்ல யூடியூப்க்கு வாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒரு நல்ல பொலிட்டிஷியனாக இருப்பீங்க அப்படின்றது தான் எங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. இன்னும் பொலிட்டிக்கல் அவேர்னஸோட பேச நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. எப்பவுமே ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், கொடுத்து வச்ச சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வருண் டாக்ஸ் இவரோட பாட்காஸ்ட்டை கேட்கும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு ரொம்ப உதவுறபடியாக இருக்கு. இவர் பாட்காஸ்ட்டில் பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் சினிமா, சைக்காலஜி, ரவுடிசம், காஸ்டிசம், ஹிஸ்ட்ரி, இது மாதிரி எல்லாத்தையும் மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லுவாரு. இவருக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் கடவுள் மறுப்பாளர் இல்லை, ஆனா மூட நம்பிக்கையை கண்டிப்பா எதிர்ப்பாரு. இது மாதிரி சமூகம் சார்ந்த ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். Hi, this is Hussain from Cheran Academy. ஒரு சின்ன பிசினஸ்ல இருந்து ஒரு பெரிய பிசினஸ் வரையும் எப்படி ரன் ஆகுது, அவங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்றது வந்துட்டு இவர் கரெக்டா கிராக் பண்ணி சொல்லிடுவாரு. யாரும் தானே கேட்குறீங்க, சேரன் அகாடமி. இவரோட வீடியோ வந்துட்டு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய வீடியோ பார்க்கறனாலும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷத்துலயே என்ன சொல்ல வரேன் அப்படின்றத வந்து நச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அவங்களோட இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்றாங்க, அதை வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், இந்த இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லுவாங்க. அது பெரிய கம்பெனியா சின்ன கம்பெனியா அப்படின்றத பத்திலாம் அவர் யோசிக்கவே மாட்டாரு. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கார் கம்பெனியா இருக்கட்டும், இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்துட்டு எப்படி இருக்கு, அதனால அவங்களுக்கு எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் வருது, நம்மளுக்கு அதனால எப்படிப்பட்ட லாஸ் வருது அப்படின்றத வந்துட்டு டைரக்டா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. புரியாதவங்களுக்கு கூட வந்துட்டு ஓ இப்படிதான் இவங்க பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்துட்டு புரியும். அதோட இந்த ஜியோ சிம் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது இவங்க இது மாதிரிலாம்
பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஃபன்னாகவே ஆக்சுவலாக இவங்களோட மெயின் கோரே வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபன்னாக வந்துட்டு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு கார்ப்பரேட் நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரையும் கார்ப்பரேட் தான் வந்துட்டு பாண்டுட்டு இருக்கு. கார்ப்பரேட் பற்றி நல்ல தெளிவாக இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் போது இல்லை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்திருக்கும் போது உலகத்தில் இன்ஜினியர்ஸ் எங்கடா ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே எங்கே ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவ்வளோ இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு இன்ஜினை பற்றியோ ஒரு மோட்டர் பற்றியோ வந்துட்டு பேசுறதுக்கு வந்துட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. நானுமே வந்துட்டு ஒரு இன்ஜினியர் தான். ஒரு மோட்டர் கையில் கொடுத்து இது எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இன்ஜினியரிங் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா சையத் இம்ரான் அண்ணா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புரிய வச்சுருவாரு. ஒரு மிஷின் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது, அதனால வந்துட்டு என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா, அதாவது ஒரு ஃபோனில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன சின்ன மிஷின்லேருந்து எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அது எப்படி ஒர்க் ஆகுது, இதனால நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆபத்து, இதை நம்ம எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லுவார். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்துட்டு டெக்னாலஜி அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவர் வந்துட்டு இன்னும் நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். இவர் ஒரு அரசியலுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தால் எப்படி இருக்கும், அது வந்துட்டு எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவரோட சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும்ல. ஹாய் நார்ஜிஷாம், ஷா வைப் செல்குடிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆர்ஜே ஷா இவரோட சேனலில் இவர் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை பற்றி பேசுறது மூலிமா அது எல்லாத்தையுமே பார்த்து மோட்டிவேட் ஆகி நம்ம லைஃப்லையுமே அதை எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இவரோட சேனலை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுனே இல்லாமல் நிறைய பேர் இவரோட கமெண்ட் செஷனில் இது எல்லாத்தையுமே பார்த்து மோட்டிவேட் ஆகி லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக பொலிட்டீஷியன்ஸை பற்றியும் பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றியும் இவர் பேசும்போது இவருக்கு இருக்கிற போல்ட்னஸ் மற்ற யாருக்குமே வராது. ஆர்ஜே ஷாவோட பொலிட்டிக்கல் பயணம் மக்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னு நானும் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இவருமே அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசி நிறைய விதத்தில் மக்களையும் மோட்டிவேட் பண்ணுவார். மக்கள் சக்தி முன்னாடி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது மீண்டும் 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 நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் இவரோட தமிழ் வளத்தை பார்த்து நான் நிறைய இடத்துல வந்துட்டு வியந்து போயிருக்கேன். இவர் நிறைய புக்ஸும் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவார். அதோட இப்போ ஒரு கேஸ் நடக்குது, இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு புரியல அப்படின்னா இவரோட சேனல் பார்த்தா ரொம்ப டீட்டெயிலாக அந்த கேஸை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாரு. அதோட இவர் வந்துட்டு ஒரு டேரக்டர் அப்படின்றனால எல்லா படத்துலையுமே சரி, இப்போ நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே சரி இல்லை யங்ஸ்டர்ஸ்க்குமே சரி ஒரு படம் மூலியமாக தான் ஒரு விஷயம் கன்வே ஆகும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக நம்புற இவர் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பொலிட்டிக்கலாக அந்த படம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு எதிர்பார்ப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு பொலிட்டிக்கலாகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு தேவை, இது கரெக்ட் எது தப்பு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அடிப்படையாக நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இவருக்கு இவ்வளோ தெளிவு இருக்கும் போது இவர் ஏன் வந்துட்டு அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றது நான் பல வாட்டி வந்துட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு எப்பயாவது யோசிச்சிருப்பீங்கன்றதையும் நம்புறேன். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம். ஃபேக் ஐடி இவர் முன்வைக்கிற முதல் விஷயம் நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுல இவர் ரொம்பவே தெளிவாக இருப்பார். மூட நம்பிக்கை, இனவெறி, ஜாதி வெறி, பாசிசம் இது எல்லாத்தையுமே சிந்திக்கும் இடமா ஃபேக் ஐடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான முகத்தை காட்டுறாரு. யூடியூப்லேயும் புரட்சி செய்ய முடியும் அண்ட் சரியான கருத்தை ஃபாலோவர்ஸ்க்கு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காக நம்புறாரு. அண்ட் அதனே இல்லாமல் இவ்வளோ தைரியமான ஒரு பர்சன் பாலிடிக்ஸ்குள்ளே வந்து ஒரு நல்ல கட்சியில் சேர்ந்து மக்களுக்கு பணிபுரிந்தாரு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சஃபி ஜோன். இவர் போடுற ஸ்கேம் அலர்ட் வீடியோக்கு நான் ஒரு பெரிய ஃபேனே சொல்லலாம். கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களுடைய ஆஃபரில் தொடங்கி மக்கள் தினமும் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நம்ம டெய்லி பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் பேய் கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களை ஏமாத்திட்டு இருக்க இந்த மூட நம்பிக்கை ஆகட்டும், இவர் போடுற ஒவ்வொரு ஸ்கேம் வீடியோவுமே யூனிக்காக தான் இருந்திருக்கு. கார்ப்பரேட் கம்பெனிஸ் கொடுக்குற ஆஃபரில் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, கொடுத்துருக்கிற ஆஃபரில் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை எந்த அளவுக்குலாம் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி மக்கள் எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும்னோ அது மட்டும் இல்லை, முக்கியமாக ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம அன்றாடம் சாப்பிட்ற சில சாப்பாடுகளில் என்னென்ன சிக்கல் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து அவர் ஸ்கேமை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம அரசியலில் இருந்தாலும் டெக்னாலஜி மூலயமாவும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சவராகவும் வந்து அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ இருக்க யங் பொலிட்டிக்கல் லீடர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணால் நம்ம இன்னும் சரியான வளர்ச்சி பாதையை நோக்கி போவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நீ மட்டும் இல்லை, மக்களும் நம்புவாங்க. கண்டிப்பாக நம்புவாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு யூடியூபர் பொலிட்டிஷியனாகவே மாறி இருக்காரு, அதுவும் எங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே.
வணக்கம், இதுடன் நான் ஐயன் கார்த்திகேயன். 2021ல டிஎம்கே தமிழ்நாட்டோட ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ நிறைய ஃபேக் நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தது. ஃபேக் நியூஸ் எதனால ஸ்ப்ரெட் ஆகுது? சோஷியல் மீடியாவோட வளர்ச்சினால தான். பட் மக்களுக்கு எந்தவித தப்பான விஷயங்களும் வந்துட்டு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் டிஎம்கே ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபேக்ட் செக் யூனிட். இந்த யூனிட்டோட மிஷன் டைரக்டரா வந்துட்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தான். யூடர்ன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருந்த அயன் கார்த்திகேயன் தான் வந்துட்டு இந்த யூனிட்டோட மிஷன் டைரக்டரா வந்துட்டு இருந்தாரு. யூடியூபர்ஸ்க்கு ஒன்றும் அரசியலுக்கு புதுசு கிடையாது. யூடியூபர்ஸாலையும் வந்துட்டு அரசியல் பண்ண முடியும். இப்ப இருக்கிற தலைவர்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னெடுப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களாலையும் அரசியல் பண்ண முடியும். யூடியூபர் ஆஸ் அ பொலிட்டீஷியன் இது நம்ம நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. யூடியூபர்ஸ்னாலையும் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஆனா இது அனைத்து தலைவர்களும் முன்னெடுக்கணும். இதுதான் எங்க வேண்டுகோள். எந்த யூடியூபர்ஸ் எந்த மினிஸ்ட்ரியில போட்டியிடலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு மனசுல பட்டதை உங்க முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.